பசங்களா, இன்னைக்கு நம்ம கிளாஸ் 9 சிபிஎஸ்இ போர்டில் நியூ புக் கொடுத்துருக்காங்க மேத்ஸுக்கு. ஸோ அந்த புக்கில் இருக்க சொல்யூஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். சாப்டர் 3ல 3.1 த வேர்ல்ட் ஆஃப் நம்பர்ஸ் அப்படிங்கிற சாப்டர்லேருந்து 3.1ல் இருக்க எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம இப்போது சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், எ மர்ச்சன்ட் இன் த போர்ட் சிட்டி ஆஃப் லோத்தல் இஸ் எக்ஸ்சேஞ்சிங் எ பேக் ஆஃப் ஸ்பைசஸ் ஃபார் காப்பர் இக்னட். He receives 15 ignat of every 2 bags of spices. If he bring 12 bags of spices to the market, how many copper ignats will he leave with? Will he leave with என்னது மிச்சம் எவ்வளோ இருக்கும், அவங்கக்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு சொல்யூஷன் நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போது எக்ஸசைஸ் 3.1ல் ஃபர்ஸ்ட் கொஷினோடைய சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ கிவன் என்ன கொடுத்துருந்தாங்க கொஷின், நமக்கு 2 bags of spices ஈக்குவல் டு 15 ignatன்னு கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, நம்ம இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது 12 பேக்ஸுக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 2 bags of spices இக்னட்டுக்கு வந்து நம்ம 1 பேக் எவ்வளோங்கிறது கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம ஈஸியாக நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, அதாவது எந்த கான்செப்ட்னா கிவன் மெனி ஆஸ்கிங் ஃபார் ஒன்னு சொல்லி நம்ம படிப்போம்ல, அந்த கான்செப்டில் நம்ம இப்போ போட்டோன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ 2 இருக்கிறது நம்ம 1 பேக் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்க 1 பேக் ஆஃப் ஸ்பைசஸ் இஸ் ஈக்குவல் டு 15/2ன்னு போட்டோன்னா ஓகே, நமக்கு இது கிடச்சிடும் 1 பேக் உடையது. சிமிலர்லி ஃபார் 12 பேக்ஸ் ஆஃப் ஸ்பைசஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 12 × 15/2. ஓகேங்களா, இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். 2 டேபிள்ஸில் 12 போகுமா? ஸோ இது ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணனா 6 தான் இருக்கா. 6 × 15 எவ்வளோ? 90 இக்னட்ஸு. அவ்வளோதான், ஆன்சர் எடுத்து எழுதிடுங்க. த மர்ச்சன்ட் வில் லீவ் வித் 90 காப்பர் இக்னட்ஸ்ன்னு எழுதிடணும். அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ நம்ம செகண்ட் கொஷின் பார்க்கலாம். Second question, look at the sequence of number on one column of the Hisanko bones 11, 13, 17, 19. What do these numbers have in common? List the next 3 numbers that fits this pattern. ஓகேங்களா, ஹிசாங்கோங்கிறது ஒரு கான்செப்ட் படி சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 11, 13, 17, 19 நம்பர். இந்த நம்பர் அடுத்தது என்ன வரும்? நெக்ஸ்ட்டு 3 நம்பர்ஸ் அங்கே கேட்டிருக்கிறது என்னதுன்னா நெக்ஸ்ட்டு 3 நம்பர்ஸ் தட் ஃபிட்டு திஸ் பேட்டர்ன் கேட்டிருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட்டு 3 நம்பர்ஸ் கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா, இப்போ இதுக்கு ஆன்சர்ஸ் எப்படி எழுதலான்னு பாருங்கள். செகண்ட் கொஷின், அதுக்கு ஆன்சர் பாருங்கள் சொல்யூஷனை. தி நம்பர்ஸ் ஆர் 11, 13, 17, 19 ஆர் ப்ரைம் நம்பர்ஸ். 11, 13, 17ல என்ன நம்பர்ஸு? ப்ரைம் நம்பர்ஸு. ஓகேங்களா, இப்போது 11, 13, 17, 19 have only 2 factors, that is 1 and itself. கரெக்டுங்க தானே? இதுக்கு 11க்கு நமக்கு இருக்கிறது எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது? 11 டேபிள்ஸில் போகும், இல்லை 1 டேபிள்ஸில் போகும். 13 டேபிள்ஸில் போகும், 1 டேபிள்ஸில் போகும். அதாவது 1 13s are 13. இப்போ 1 and 13, அப்போ 1 and itselfன்னு சொல்லி எழுதிடணும். இப்போ நெக்ஸ்ட் 3 தான் கண்டுபிடி சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் 3 நம்பர்ஸ் ஆஃப்டர் 19 ஆர் 23, 29, 31. ஓகேங்களா, இப்போது அதுதான் எடுத்து இப்போ நெக்ஸ்ட் ஆன்சர் சொல்யூஷன் எழுதிடுங்க லாஸ்ட்டாக. தட் இஸ் தி நெக்ஸ்ட் 3 நம்பர்ஸ் ஆர் 23, 29, 31. அவ்வளோதான். செகண்ட் கொஷின் முடிச்சு. இப்போ தேர்ட் கொஷினோட பார்க்கலாம். தேர்ட் கொஷின், we know that natural numbers are closed under addition. The sum of any 2 natural numbers is always a natural number. Are they closed under subtraction? Provide a couple of example to justify your answer. ஓகேங்களா, இப்போ இது என்ன கேட்குறாங்க, நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் அடிஷன் பண்ணால் நேச்சுரல் நம்பர்ஸ் நமக்கு கிடைக்குது. இதே சப்ட்ராக்ஷன்லையும் நமக்கு பாசிபிள் இருக்கா, அப்போ ஜஸ்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு ஆன்சர்ஸ் எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். ஓகே, தேர்ட் கொஷின் சொல்யூஷன் பாருங்கள். நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் நாட் க்ளோஸ்ட் அண்டர் சப்ட்ராக்ஷன். ஓகேங்களா, நமக்கு தெரியும்ல நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் நாட் க்ளோஸ்ட் அண்டர் சப்ட்ராக்ஷன். க்ளோஷர் மீன்ஸ் தி ரிசல்ட் ஷுட் ஆல்சோ பி அ நேச்சுரல் நம்பர். கரெக்டு தானே? நெகட்டிவில் நம்பர்ஸ் வராது. கரெக்டுங்களா, அதுக்கு தான் என்னென்னா நமக்கு க்ளோஷர்னால் என்ன சொல்கிறாங்க, அடிஷனில் தான் நமக்கு பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் நமக்கு நார்மலாக இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ் எப்படி இருக்கும், 1 2 3 4 5 6ன்னு தான் இருக்குல்ல. அது கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும்ல. அது எல்லாமே எந்த நம்பராக இருக்கும்? பாசிட்டிவ் நம்பராக தான் இருக்கும். நெகட்டிவ் நம்பர் வராது, சப்ட்ராக்ஷன் ஆஃப் நம்பர்ஸில் வராது. அதை நம்ம இங்கே பாருங்கள். க்ளோஷர் மீன்ஸ் தி ரிசல்ட் ஷுட் ஆல்சோ பி அ நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேங்களா, இப்போது நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். தட் இஸ் 5 - 3 = 2. கரெக்டுங்களா,
5 minus 3 is equal to 2. 2ங்கிறது என்ன நம்பராக இருக்குது? நேச்சுரல் நம்பராக இருக்குது. அதே மாதிரி 3 minus 5 இதை ரெண்டுத்தையும் மாற்றி எழுதலாம். 3 minus 5ன்னு போட்டோம்னா நமக்கு நெகட்டிவ் ஆன்சர் வரும், -2ன்னு வரும். அப்போது இது -2ங்கிறது நேச்சுரல் நம்பரா? நோ, நாட் அ நேச்சுரல் நம்பர். இப்போ சொல்யூஷன் எழுதலாம். தட் இஸ் subtraction can give negative numbers. Subtraction can give only the negative numbers. Okay, இப்போ next question பார்க்கலாம். Fourth question. Ancient Indian used the joints of their fingers to count, a practice still seen today. Each finger has 3 joints and the thumb is used to count them. How many can you count on one hand? How does this relate to the ancient base 12 counting system? ஓகேங்களா, இது கொஞ்சம் இந்த கொஷின் வந்து நீங்கள் தாத்தா பாட்டிஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க வந்து எப்படி கவுண்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அவங்க ஃபிங்கர்ஸ் இப்படி வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 எந்த ஃபிங்கர் வச்சு கவுண்ட் பண்ணுறாங்கன்னா இந்த தம் ஃபிங்கரை வச்சு தான் இங்கே கவுண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஒவ்வொருத்துலேயும் 3 3 கவுண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இது வந்து ஏன்ஷியன் இண்டியன்ஸ் அப்போது அந்த ஏன்ஷியன் டைம்ஸில் இந்த கான்செப்டில் தான் வந்து அவங்க கால்குலேஷன் போட்டுருந்தாங்க. 4th கொஷினுடைய ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சொல்யூஷன். ஈச் ஃபிங்கர் எக்ஸப்ட் தம் ஹேஸ் 3 ஜாயிண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஈச் ஃபிங்கர். ஓகேங்களா, ஒரு ஃபிங்கருக்கு எத்தனை ஜாயிண்ட்ஸ்ன்னு பாருங்கள். 1 2 3. ஓகேங்களா, ஈச் ஃபிங்கருக்கு எத்தனை ஜாயிண்ட் இருக்குது? 1 2 3. ஓகேங்களா, எக்ஸப்ட் தி தம் ஃபிங்கர் கவுண்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எழுதியாச்சு. ஈச் ஃபிங்கர் எக்ஸப்ட் தம் ஹேஸ் 3 ஜாயிண்ட். இப்போ நம்பர் ஆஃப் ஃபிங்கர்ஸ் யூஸ்ட் எவ்வளோ? 4. எத்தனை ஃபிங்கர் நம்ம யூஸ் பண்ணுறோம்? 4 ஃபிங்கர்ஸ் எக்ஸ்க்ளூடிங் தி தம் ஃபிங்கர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு டோட்டல் ஜாயின்ட்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. டோட்டல் ஜாயின்ட்ஸு டோட்டலாக எவ்வளோன்னு கேட்குறாங்க. 3. ஓகேங்களா, எத்தனை ஃபிங்கர்? 1 2 3 4. கரெக்டுங்களா, 4 ஃபிங்கரு எத்தனை ஜாயிண்ட்டு? 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. ஓகேங்களா, அப்போ எப்படி எழுதணும்? 4 into 3 4 3s are 12. ஸோ we can count up to 12 using one hand. ஒரு ஃபிங்கர்ஸில் 3 3 நம்ம எடுத்தோன்னா ஒரு ஹேண்டில் நமக்கு கவுண்ட் பண்ண முடிகிற பாசிபிள் நம்பர் எவ்வளோ? 12. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகேங்களா, நம்ம தம் ஃபிங்கர் வச்சு தான் நம்ம கவுண்ட் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட்டு therefore total count is equal to எவ்வளோ? 12. This explains the origin of base 12 counting system. ஓகேங்களா, அவ்வளோதான். இதுதான் ஆன்சரு. கொஷின் நல்லா கரெக்டாக புரிஞ்சு படித்து தெளிவாக எழுதுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிச்சிடலாம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது இன்னும் வேறு ஏதாவது எக்ஸசைஸ் ஏதாவது உங்களுக்கு சொல்லித்தரணும், ஹோம்ஒர்க்ஸ் ஏதாவது டவுட் இருக்குன்னா கூட என்னைய கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.